வணக்க நண்பர்களே, நம்ம இந்த பதிவில் குழந்தைகளுக்கு முடிகயிறு கட்ட மந்திரம் இதுதான் தலைப்பு. இது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களும் பயன்படுத்திக்கலாம். உரு கொடுக்கக்கூடிய அந்த முடியும் அந்த எண்ணிக்கை கணக்கு தான் இதில் கணக்கை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இந்த மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெரியவங்களும் பயன்படுத்திக்கலாம், சின்ன குழந்தைகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். எதுக்காக குழந்தைகளுக்கு அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்கிறோம்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சீக்கிரம் பாதிக்கப்படுறது குழந்தைகளாகத்தான் இருப்பாங்க. அது ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் சரி, தோஷங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பயந்த சுபாகமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் முதலில் பாதிப்பு குழந்தைகளுக்கு தான் ஏற்படும். பெரியவங்க கூட சமாளிச்சிடலாம், அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் வந்துடாது. அதனால் குழந்தைகளுக்கு தான் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். சில பேர் இந்த மாதிரியான அடிக்கடி நிகழ்வுகள் சில குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ ரொம்ப பயந்து உடல் அளவில் ரொம்ப குழந்தைகள் மெலிஞ்சு பாதிக்கப்பட்டுக்கிட்டே வருவாங்க. அது இந்த மாதிரியான ஒரு பயந்த சுபாவத்தினாலையும் இல்லை ஏதாச்சும் தோஷங்கள் இருந்துச்சுனாலும் அதை நிவர்த்தி பண்ண முடியாமலும் கூட வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்தி முடிக்கயிறாக பயன்படுத்தி நம்ம உடலோடு அணிஞ்சிக்கிற போது அது இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனைகளும் சரி செய்யும், மறுபடி நம்ம இடத்துல அண்டாமலும் பாதுகாக்கும். இதை நார்மலாக கயிறை கருப்பு சிகப்பு இந்த மாதிரி கயிறுலையும் உரு போட்டுக்கலாம், அல்லது வெள்ளை இருக்கு நார் எடுத்து அதில் இந்த மந்திரத்தை சொல்லி உரு போட்டு பயன்படுத்திக்கலாம். அதை உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிடுங்க. இப்போ இந்த பூஜையை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை நாளில் நம்மளுடைய பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு, நல்லா நீர் விட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு, அந்த இடத்துல மஞ்சத்தூள் சந்தனத்தை கரைச்சி நல்லா தெளிச்சிட்டு, ஒரு கிழக்கு பார்த்து ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றி வைங்க. ஏற்றி வச்சுட்டு பூ பழம் தேங்காய் இந்த மாதிரி ஊதுபத்தி இதெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ நம்மளுக்கு எண்ணிக்கைக்கு ஒரு 108 ஊரு கொடுத்துட்டு தான் நம்ம முடி போடுற மாதிரி இருக்கும். அப்போ அப்படி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு எண்ணிக்கைக்கு ஒரு ருத்ராட்ச மணி மாலையை கையில் வச்சுக்கணும். ருத்ராட்ச மணி மாலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, துளசி மணி மாலையோ பவளமணி மாலையோ எதுனாலும் ஒரு எண்ணிக்கைக்கு மட்டும்தான். நம்ம 108 கரெக்டாக சொல்கிறோமான்னு எண்ணிக்கைக்கு தான் அந்த மாலையை தவிர வேறு எதுக்கும் கிடையாது. அதனால் எண்ணிக்கைக்கு மட்டும் ஒரு 108 கவுண்டிங் பண்ணுற அளவுக்கு ஒரு மாலையை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரு குழந்தைகளுக்கு ஒரு முடிக்கயிறு போடுறோம்னா அந்த கயிறம் எடுத்து அருகாமையில் வச்சுக்கிட்டு முதல்ல நல்லா விநாயகரையும் நம்மளுடைய குலதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்களும் எல்லாத்தையும் மனதில் நல்லா வேண்டி இறங்கிட்டு, அதுக்கு மேலே இப்போ நான் கொடுக்கக்கூடியது ஒரு பைரவருடைய மந்திரம். அதனால் அந்த பைரவரை மனசில் நல்லா நிந்திச்சு கிழக்கு முகம் நோக்கி உட்காந்துக்கணும். நம்ம இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், தீபத்தை அப்படி போட்டுடுறோம், சாமிக்கு இந்த பூ பழம் எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மளும் கிழக்காக்க உட்காந்துட்டோம்னா நம்மளுக்கு சாமி பின்னாடி இருக்குமே, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. சாமிக்கு நேராக அந்த விளக்குக்கு நேர் எதிர்ப்புறத்தில் அமராமல் கொஞ்சம் இடது கை பக்கம் கொஞ்சம் தள்ளி உட்காந்து கிழக்காக்க உட்காந்துக்கிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆற்றலும் ஒவ்வொரு திசையை நோக்கி தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த மாதிரியான முறைகள்லாம் சொல்லப்படுது. அதனால் இதை செய்ய வேண்டிய வேலைகள்லாம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு அதுக்கு மேலே கிழக்கு முகம் நோக்கி கீழே ஒரு வெறிப்பை போட்டு உட்காந்துட்டு இப்போ நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு 108 உரு போடுங்க. இந்த மந்திரம் சொல்கிற பாருங்க. ஓம் ஆம் பம் பம் பைரவா சர்வதோஷம் நசீமசி அம் தம் ஸ்வாஹா. இதுபோல் ஒரு 108 உரு போட்டு முடிச்சுட்டு அதே கையோட என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கயிறை எடுத்து முடி போட ஆரம்பிச்சிடணும். ஒவ்வொரு முடியும் நல்லா இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி முடிகிற நேரத்தில் ஒரு முடி, அதாவது நம்ம முடி போட ஆரம்பிக்கும் போதே இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் போடணும். ஒரு மந்திரம் முடிவு வரைக்கும் ஒரு முடி, அடுத்த மந்திரத்தை சொல்லி அடுத்த முடி, இப்படி ஒரு வயதுலேருந்து 5 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு நம்ம அந்த கயிறு கட்டுறோம்னா ஒரு 16 முடி போதும். அல்லது ஒரு 5லேருந்து 7 வயது 8 வயது உள்ள குழந்தைகளுக்கு 21 முடிகள் போதும். ஒரு 10 வயது உள்ள குழந்தைகளாக இருக்குது, 8லேருந்து ஒரு 10 வயது உள்ள குழந்தைகளாக இருக்குன்னா 32 முடி போடலாம். இதுதான் எப்போதும் செய்யக்கூடிய முறை. இந்த மாதிரி போட்டுக்கிடுங்க. பெரியவங்களுக்கு இருந்துச்சுன்னா 108 உரு போட்டு முடியை போட்டுக்கிடுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு அதே விளக்கு தீபத்துக்கு எத்தாப்பில் வச்சு நல்லா பைரவரை நல்லா மனசில் நல்லா வேண்டி வணங்கி, இனிமேல் எந்த ஒரு பாதிப்புகளும் வரக்கூடாது, எல்லாம் பாதுகாப்பாக இருந்தால் நீங்கள் தான் எல்லா பிள்ளைகளையும் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தூப தீபம் காட்டி தேங்காய் உடைச்சி நல்லா வழிபாடுகளை நல்லா திருப்தியாக முடிச்சுட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்களை அழைச்சிட்டு கிழக்கு நோக்கி நிற்க வச்சு இந்த கயிறை இடுப்புலையோ அல்லது கையிலையோ கட்டி விடலாம். எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரச்சனைகள் அதோடு சரியாயிடும். மீண்டும் அணுகாமல் ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப எளிமையான முறை தான், எந்த ஒரு பெரிய சிரமங்கள் கிடையாது. 108 உரு கொடுத்து ஒரு முடிகயிறு கட்டுறது ரொம்ப ரொம்ப எளிமையான முறை. அனைவருமே பயன்படுத்தி பார்க்கலாம். இதில் வெள்ளருக்களை போடுறது ரொம்ப விசேஷம். குழந்தைகளுக்கு போடுறதுனா வெள்ளருக்களை போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, இன்னமும் நல்ல கூடுதல் பலன் கிடைக்கும். பார்த்து பயன்படுத்திக்கிடுங்க. இந்த பதிவுகள் சம்மந்தமான எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.